விடு என்ன விடு. என்ன தைரியம் இருந்தா என்ன இழுத்துக்கிட்டு வருவீங்க? அதைத்தாமா நாங்களும் கேக்குறோம். உங்களை எவ்வளவு உயர்வான இடத்துல வச்சிருந்தோம். ஆனா நீங்க சாமி காரியத்துல இப்படி விளையாடலாமா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா தீரா பழகி தானே இந்த ஊர் ஆளாயிருக்கும். இதுக்கு மேல நம்ம இதை சும்மா விடக்கூடாது. இப்பவே இவங்க பண்ண காரியத்தை எல்லாம் சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்ன சொல்றீங்க? போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. அவங்க எங்க மேல இருக்கிற கோபத்துலதான் அப்படி நடந்துகிட்டாங்க. அதுக்காக நாமளும் அதே மாதிரி நடந்துக்க வேண்டாம். இத்தனை வருஷமா அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை இப்போ எங்களுக்கு கிடைச்சதுனாலதான் அவங்களுக்கு இந்த கோபம். அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம். எங்க அத்தை யாருன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் உங்களை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் எங்க அத்தை உங்ககிட்ட நடந்துக்கிறத பாத்தீங்களா? இதான் பெரிய மனுஷத்தனம். அன்னைக்கு என்னமோ அவங்கள விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு பேசுனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்த மன்னிப்பாலதான் நீங்க இங்க நிக்கிறீங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா என் அத்தை பகையை வளர்க்க விரும்பாம உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை விட என் அத்தை 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு பெரியவங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். இவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. எதுவும் பண்ணாதீங்க. அம்மா, நீங்க கேட்டுக்கிறதுக்காக மட்டும்தாம்மா நாங்க இவங்களை சும்மா வர்றோம். இங்க பாருங்கம்மா, இனிமே இந்த ஊருக்காரங்களெல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம். இனிமேலாவது கோவத்துல இப்படி பழி வாங்கறத விட்டுட்டு திருந்தி வாழ பாரு. அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்னதான் இங்க இப்படி நடந்திருந்தாலும் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன இசை, டயர்டா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல விஷால், என் கண் முன்னால இருந்த அந்த நெருப்பு இன்னும் மறையவே இல்ல. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. இசை, உன்னோட பயம் எனக்கு புரியுது. நான் பயந்துட்டேன் விஷால். நான் அவ்வளவுதான் நினைச்சேன் தெரியுமா? நீங்க யாருமே வரமாட்டீங்க. நான் அவ்வளவுதான் சாக போறேன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? இசை 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 இசை, அப்படி இங்க பாரு, அழாத இசை. உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீட்டை விட்டுட்டோம், இந்த மனுஷங்களை விட்டுட்டோம், நீ அவ்வளவு சீக்கிரமா போக மாட்ட. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். ஆனா விஷால், நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இசை இசை இசை, அழாத இசை. இசை, ஏய் காட்டு. என்னது இது? இவ்வளவு பெரிய தீக்காயம். அப்பவே நாங்க எல்லாரும் கேட்டோம்ல, அம்மாவும் அத்தனை தடவை கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லன்னு சொன்ன விஷால். இல்ல, இப்ப பாரு, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. இல்ல விஷால், இரு, ஒண்ணும் இல்ல. அத்தை ஏற்கனவே அவங்களாலதான் இது நடந்துச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு காயமான விஷயம் தெரிஞ்சா அவங்க இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ பெயினை தாங்கிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு. சரி, இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு திட்ட விரும்பல. இங்க பாரு, இப்படி தீக்காயத்தை மருந்து போடாம விடக்கூடாது இசை. அது புண்ணாகி ஒரு மாதிரி செப்டிக் ஆயிடும். நீ இரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துறேன். இரு, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் விஷால். இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கேயும் போக வேண்டாம். அதெல்லாம் விடிஞ்சதும் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு மருந்து போட்டாதான் கொஞ்சம் ஹீல் ஆகும். இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். வேண்டாம் விஷால், சொன்னா கேளு. விஷால் வந்துறேன். விஷால், சொன்னா கேளு. இன்னும் சொல்லாத. என்ன அப்படி பாக்குற? இப்ப
அம்மாவே வேணான்னு நினைச்சாலும் ஃபங்க்ஷனை நல்ல மாதிரி பேசி நடத்த வைக்கிற. அட பரவாயில்லையே, நீ இவ்ளோ ஷார்ப்பாலாம் யோசிப்பியா? சீ. இந்த பார், ஏற்கனவே நீ எங்க விஷயத்துல பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ண பார்த்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்ப நீ என்ன அந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி வச்சு கட்டுனியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு ராகவ், உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. விக்ரமாதித்யன் முதுகுல உட்கார்ந்துட்டு இருக்கிற வேதாள மாதிரி நானும் உன்னோட முதுகுல ஏறே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உங்க மொத்த குடும்பத்தையும் வேரோட அழிக்காம நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டும் போக மாட்டேன். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட என் குடும்பத்தை அழிக்கிறத பத்தி பேசுவேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் குடும்பத்து மேல கைய வைக்கணும்னு நினைச்ச இந்த ராகவ் யாருன்னு நீ பாப்ப. என்ன ராகவ், வர்ஷினி வயித்துல உன் வாரிசு வளருது, அது வெளியில தெரியறதுக்குள்ள என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறல்ல? பாவம் ராகவ், நீ நினைக்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் நடக்காது. ஏய், என்ன சொல்ற? ஆமா ராகவ், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தா அது ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும். வர்ஷினியவோ அவ மூலமா வர்ற அந்த வாரிசையோ இந்த வீட்டுக்குள்ள நான் வாழ விட மாட்டேன். உனக்கு இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான் உன் வைஃப். இதை யாராலையும் மாத்த முடியாது. எங்க ரெண்டு பேரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கூட உன்னால எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணு அடிச்சா எனக்கு தாண்டி ஆசைங்க.